friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கீரை வகை பார்க்க போறோங்க. இந்த கீரை என்னன்னு பாக்குறீங்களா? முருங்கை கீரைங்க. இன்னைக்கு இந்த முருங்கை கீரையில ஒரு சுவையான முருங்கை கீரை முட்டை பொரியல் தாங்க பண்ண போறோம். ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, முருங்கைக்கீரை முட்டை பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை வந்து காம்பு எதுவுமே இல்லாம வெறும் தலைகளை மட்டும் கிளீன் பண்ணிருக்கேங்க. இது 2 வாட்டி தண்ணியில போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த முருங்கைக்கீரையில அவ்வளவு மருத்துவ பயன்கள் வந்து இருக்குதுங்க. முருங்கைக்கீரையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டன்ல தரேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா முருங்கைக்கீரையை பயன்படுத்துங்க. இப்போ இதுக்கு வந்து யூஸ் பண்ண போறது கல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமா கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து கடுகு எடுத்திருக்கேன். அடுத்து உளுத்தம்பருப்புங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி இருக்கிறேன். கீரைக்கெல்லாம் டேஸ்டா இருக்கும், அதுக்காகங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு வந்து எடுத்திருக்கிறேங்க. இது இல்லாம இது கூட வந்து நான் நிலக்கடலை வந்து ஆட் பண்ண போறேன். அதை வந்து நான் மறுபடியும் காட்டுறேங்க. இப்போ இந்த எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த கடாயில வந்துட்டு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஆயிலும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நாம வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து ஆட் பண்ணலாம். கல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால தாங்க நான் வந்துட்டு கல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்றேன். இப்போ வந்து கடுகு வந்து லைட்டா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்றேன். அடுத்தது கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை லைட்டா நம்ம வதக்கி விடலாம். ஏன்னா கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புடைய வாசம் வந்து நல்லா வரும். அப்பயே உங்களுக்கு தெரியும் நல்லா இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட வந்துட்டு 2 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிள்ளி வச்சிருக்கேங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா நம்ம வதக்கி விட்டுறலாங்க. அடுத்தது இது கூட நான் ஆட் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை. 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கீரையில இதெல்லாம் நீங்க வேர்க்கடலை போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை தான். இதை வந்து வேக வைக்கவோ இல்லை வறுத்தோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். நம்ம பச்சையா வாங்குறத நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கீரையோட நல்லா வணங்கிரும், நல்லா குக்கும் ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அடுத்தது இது கூட நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கீரை இதுக்கு எல்லாமே வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வேர்க்கடலை வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். வேர்க்கடலை வந்து இந்த பச்சை வேர்க்கடலை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு அது குக்காயி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. வேர்க்கடலையும் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அடுத்தது இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு இதையும் நான் வந்துட்டு லைட்டா நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் வேர்க்கடலை இப்போ இதெல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டா கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இது கூட நான் வந்து கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கீரை வந்துட்டு நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி நான் அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கீரை மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா இதை கிளறி விடணும். இப்போ பாருங்க, கீரை எல்லாமே போட்டுட்டோம். இது வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து நான் கீரை வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை இல்லைன்னா இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து கீரை வந்து நல்லா குக் ஆகணும். கீரை குக் ஆகுற அளவுக்கு நான் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி மட்டும் இதுக்கு தெளிச்சு விடுறேங்க. இப்போ பாருங்க, லைட்டா தண்ணி மட்டும் நான் இது கூட தெளிச்சு விட்டுருக்கேன். இப்போ கீரை வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இது கூட முட்டை தேங்காய் துருவல் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ கீரை வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வந்து கீரை வந்து நல்லாவே குக் ஆயிருங்க. இப்போ லைட்டா இது கூட நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வந்துட்டு சுண்டி இருக்குது. இப்போ இந்த கீரை மட்டும் வெந்துருச்சான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் கீரையும் வந்துட்டு நல்லா வெந்திருக்குது. நல்லா அதனுடைய கலரில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகி நல்லாவே வெந்திருக்குதுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம கிளறி விடலாம். இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுத்தது இது கூட நம்ம வந்துட்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கீரையோட நீங்கள் முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த நீங்கள் வந்து நாட்டு முட்டை இருந்துச்சுன்னா நாட்டு முட்டை கூட நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 2 முட்டை வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ 2 முட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கீரையோட ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா பிரட்டி விடணும். இப்போ பாருங்கள் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டால் அந்த ஹீட்லேயே வந்து முட்டை வந்து நல்லாவே குக் ஆயிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு வந்துட்டு இது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் டைம்லாம் இழுக்காதுங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான ஒரு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இது பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம முட்டை வேர்க்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கூட நீங்கள் முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லது. கீரை வகைகள் வந்து சேர்த்திக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு சுவையான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய முருங்கைக்கீரை முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பலவிதமான ரெசிபிகள் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.